வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி இன்னத்துக்கு ஓணத்துக்கு பண்ணுற காளான் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் காமிச்சிருக்கேன். இதை சுருக்கு காளான் இல்லைன்னா உருட்டு காளான்னு சொல்லுவாள். இது நல்லா திக்காக இருக்கணும். சாதாரணமாக இது நல்லா சுருங்கி இருக்கணும். அதாவது சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது, ஓடுற மாதிரி. அதனால தான் இதுக்கு அந்த பேர். இதை போட்டு சாத்தை பிசைஞ்சு நம்ம செவரில் அடித்தோன்னா கீழே விழாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். இது பண்ணுறதுக்கு சேனையும் வாழைக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வாழைக்காய் ஒரு பாதி வாழைக்காயும் கொஞ்சம் சேனையும் எடுத்துட்டுருக்கேன். வாழைக்காயில் தோலை கட் பண்ண வேண்டாம். இதுக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் மஞ்சப்பொடி முதல்ல சேனையை போட்டுக்கலாம். ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேராகும். அது ஒரு வேக்காடு வேந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காயை போட்டுக்கலாம். இதில் மஞ்சப்பொடி 2 உப்பு, கொஞ்சமாக மிளகா பொடி, அப்புறம் மிளகு பவுடர் இதெல்லாம் போட்டு 2 வெந்தயம், நிறைய கறிவேப்பிலை இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு அரைக்க வேண்டியது ஒரு தேங்காய் மூடியில் ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சா போகிறோம். அப்புறம் நல்ல தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், ஆனால் கெட்டி தயிராக இருக்கணும். அந்த மாதிரி தயிரையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த வேக வச்ச காயில் இந்த தேங்காயை கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுருந்தேன் அந்த தயிரையும் இது கூட கொட்டிட்டு லோ ஃபயரில் நான் கொஞ்ச நாள் இதை வேக வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் உப்பு கூட போட்டுட்டேன். இதெல்லாம் ஒன்றா சேரட்டும்னா இதுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது யூஸ்வலாக நல்லா திக்காக இருக்கும், அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, 2 வெந்தயம், ஒரு 2-3 வத்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மிளகு பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரே 1 டீஸ்பூன் நம்ம இந்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுட்டு இது கூட கொட்டி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம முதல்ல வேக வைக்கும்போதே கொஞ்சம் மிளகு பவுடரும் மிளகா பொடியும் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நான் பண்ணியிருக்கிறது மெழுக்குவரட்டி வெண்டைக்காய் எடுத்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதுக்கப்புறம் அதை எண்ணெயை விட்டுட்டு கடுகு 2 உளுத்தம்பருப்பு போட்டு இதை நல்லா வதக்கின்றிருக்கேன். கொஞ்சம் இது நல்லா வதங்கினப்புறம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஓரளவு வதங்கினப்புறமே மஞ்சள் பொடியும் உப்பும் கூட இதுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறமா நம்ம அந்த சின்ன வெங்காயத்தையும் இது கூட போட்டுடலாம். இதையும் போட்டு இதுவும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் மிளகா பொடியும் போட்டு கொடுக்கலாம். நல்லா வதங்கினப்போ தனியா பவுடரும் நான் போட்டேன். அப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா, அதில் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த பாகம் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பாகத்தை மாத்திரம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டா நம்ம மெழுக்குவரட்டி ரெடி ஆகிடுது. இப்போ காளான்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜோராக இருக்குது. அதுக்கப்புறம் தோரன் பீன்ஸ் தோரன் பண்ணியிருக்கேன்னா சாதம் இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓணத்துக்குன்னு பண்ணலை. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 2 நான் எல்லா ஐட்டம்ஸும் பண்ணியிருக்கேன். Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Thank you friends. Very tasty items. இது எல்லாமே ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸில் இதுவும் சேர்ந்ததாக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. இதுதான் காமிச்சிருக்கேன். Thank you friends.